ஓகே, டுடே என்னென்னா விஜயநகர பேரரசு. இதில் ஃபஸ்ட்டு யார் யார் இது நிறுவப்படுறதுக்கு மூல காரணமாக இருந்தாங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க எங்கே விஜயநகர பேரரசை நிறுவனாங்க அப்படின்னா கர்நாடகத்தோட தென் பகுதியில் விஜயநகர பேரரசை நிறுவனாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா துக்ளக் அரசரை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி முஸ்லீம் அரசர்கிட்ட ஆதிக்கத்திலிருந்து இந்த நாட்டை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதா அப்படின்னு ஒரு வாய்மொழி இருக்குன்னா வித்யாரண்யர். ஸோ அவரை கௌரவிக்கும் விதமாக தான், அவர் ஒரு ஆன்மீக குரு, அவரை கௌரவிக்க விதமாக தான் இந்த ஹரிஹரர் புக்கரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வித்யாநகர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது காலப்போக்கில் விஜயநகர் அப்படின்னு அழைக்கப்பட்டுருச்சு. இந்த விஜயநகரை பார்த்தோம்னா 4 அரச மரபுகள் இருந்துச்சு. அந்த 4 அரச மரபுகள் என்னென்னா சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு என்ற 4 அரசு இருந்துச்சு. இப்போ இந்த சங்கம அரசு பார்த்தோன்னா இவங்களோட காலம் 1336 இருந்து 1485. சாளுவ மரபு 1485 இருந்து 1505. துளுவ மரபு 1505 1570. ஆரவீடு 1570 1646. இந்த 4 அரச மரபுகள் இருந்துச்சு. விஜயநகர அரசர்கள் மற்றும் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசுகளுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியுமே காரணம். அதாவது எப்படின்னா விஜயநகர அரசு, பாமினி அரசுகள் மற்றும் ஒடிசா சேர்ந்த அரசுக்கிடையே இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கலிமுக பகுதியுமே காரணமாக அமைந்தது. சங்கம வம்சத்தை சேர்ந்த முதல் 2 சகோதரரான ஹரிஹரர் மற்றும் புக்கர் இவங்க துணிச்சலாக பாமினி சுல்தானியத்தை பாமினி சுல்தானியத்தை விஜயநகரை காப்பாற்றுச்சு. இவங்க துணிச்சலாக இருந்தனால தான் பாமினி சுல்தானியத்துக்கிட்ட இருந்து விஜயநகர பேரரசு காப்பாற்றப்பட்டுச்சு. அதாவது விஜயநகர பேரரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாமினி அரசு நிறுவுச்சு. இப்போ முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசையும் நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். குமார கம்பனாவின் மனைவி கங்காதேவி எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றதை தெளிவாக விளக்குகிறது. அடுத்து இந்த சங்கம அரசு எப்படி முடியுச்சுன்னா புக்கர் இயற்கை எழுதிய போது பரந்த ஒரு நிலப்பரப்பை தம் மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்கு விட்டு சென்றார். சரியா, புக்கரோட மகன் 2ஆம் ஹரிஹரர் ஆள்வதற்கு பரந்த நிலப்பரப்பை விட்டு சென்றார். பாமினி அரசிடத்திலிருந்து பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றதே இவருடைய போற்றத்தக்க சாதனையாகும். இவருடைய மகன் முதல் தேவராயர் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடித்தார். இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசராகும். இந்த சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு இருக்குல்ல, இதில் சங்கம வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் ஆமாம் 2ஆம் தேவராயர் இவர் என்ன பண்ணாருன்னா இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தி அந்த நவீன போர் முறையில் கற்றுக்கொள்றதுக்கு இவர் தொடங்கி வைத்தார். அதாவது புக்கர் இயக்கியது அப்படின்னு பரந்த ஒரு நிலப்பேர் தம்ம 2ஆம் ஹரிஹரர் அவருக்கு விட்டு சென்றார். பாமினி அரசிடமிருந்து பெல்காம், அதாவது 2ஆம் ஹரிஹரர் தான் பாமினி அரசர் பெல்காம், கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார்.
அதுக்கப்புறம் வந்து அதாவது இரண்டாம் ஹரிஹரோட மகன் முதலாம் தேவராயர் வந்து ஒடிசாவில் கஜபதி வம்ச அரசத்தை தோற்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாம் தேவராயர் இவர் வந்து சங்கம் அரசின் தலை சிறந்த அரசர். அடுத்து வந்து இது வந்து சங்கம் அரசு இதோட முடிஞ்சிடுச்சு. சங்கம் அரசு இந்த வருஷம்னா 1336 இருந்து 1485 வரைக்கும். ஓகேவா? அடுத்து சாளு வம்சத்தின் தோற்றம். இந்த இரண்டாம் தேவராயர் அதாவது சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இருக்கார்ல, அவருக்கு பின்னர் வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். அதுக்கு பின்னாடி அந்த இரண்டாம் தேவராயர் படைத்தளபதியாக இருந்த சாளுவ நரசிம்மர் வந்து இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருபாட்சிராயர் அவரை கொலை செஞ்சுட்டு தம்மையே பேரரசாக அறிவித்து கொண்டார். ஆனால் என்னென்னா, அந்த சாளுவ நரசிம்மர் இறந்த உடனே அந்த சாளுவ மரபு அப்பயே முடிஞ்சு போச்சு. அவர் மட்டும்தான் அதில் அரசராக இருந்தது. அதுக்கு பின்னாடி அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியான நரசநாயக்கர் அவர் வந்து அரியணை ஏறினார். இவர் தான் என்ன பண்ணார், துளுவ வம்சத்தை வந்து தோற்றுவிச்சார். சங்கம சாளுவ துளுவ வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னா, அந்த சாளுவ நரசிம்மரோட படைத்தளபதியாக இருந்த நரசநாயக்கர் வந்து துளுவ வம்சத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா, துளுவ வம்ச அரசர்களில் மிகவும் போற்றுதலுக்குரியவர் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் வந்து துளுவ வம்சத்தில் வந்து தலை சிறந்த அரசர். இவர் வந்து மொத்தம் 20 வருஷம் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதி இதில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவர் முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது. எந்த இடம்னா துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கில் இஷ்டத்துக்கு தெரிஞ்ச அரசர்களை வந்து அடக்கிறதே வந்து இவரோட முதல் பணியாக இருந்துச்சு. இம்முயற்சியில் வெற்றி பெற்ற பின்னர் குல்பர்காவை கைப்பற்றுவது அவரின் 2வது இலக்கானது. குல்பர்கா. இச்சமயத்தில் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். ஓகே, அதாவது பாமினி சுல்தான் வந்து முகமது ஷா யாருன்னா அவருடைய அமைச்சரை வந்து பறிக்கப்பட்டு சிறையை வைக்கப்பட்டார். கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து மீண்டும் அரியணையில் அமர வைத்தார். இவர் வந்து பாமினி சுல்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்து மீனிமாரி அமைவத்த மேலும் ஒடிசாவைச் சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு போர் மேற்கொண்டார். இதுக்கு முன்னாடி கஜபதி வம்ச அரசத்தை தோற்றுவிச்சது யார்? முதலாம் தேவராயர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கஜபதி வம்ச அரசர் வந்து பிரதாபருத்தனோடு போர் மேற்கொண்டார். அதாவது பிரதாபருத்தன் என்ன பண்ணான்னா, சமாதானம் சொல்லிவிட்டு தனது மகளை கிருஷ்ணதேவராயருக்கே வந்து திருமணம் செய்து தருவதாக கூறினார். இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு கிருஷ்ணதேவராயர் கைப்பற்றிய பிரதாபருத்ரனின் பகுதிகளை மீண்டும் அவருக்கே வழங்கினார். மேலும் போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ணதேவராயர் எளிதாக தோற்கடித்தார். தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரைச்சூரையும் கைப்பற்றியிருக்கார். இவர் கிருஷ்ணதேவராயர் வந்து கொஞ்சம் சிறந்த கட்டட வல்லுனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழைநீர் சேமிப்பதற்கு பெரிய நீர்ப்பாசன குளங்களும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து தன்னோட தலைநகரான ஹம்பியில் வந்து கிருஷ்ணசாமி கோயில், ஹசாரா ராமர் கோயில், விட்டலா சுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயிலை கட்டியிருக்காரு. என்னென்னா ஹம்பியில் கிருஷ்ணசுவாமி கோயில், ஹசாரால ராமசாமி கோயில், விட்டலா சுவாமி கோயில் போன்ற புகழ்பெற்ற கோயிலை கட்டியிருக்காரு. போர்களின் மூலம் தான் பெற்ற செல்வங்களை மிக பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில்களின் நுழைவாயில்களில் கோபுரங்களை நிறுவினார். அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராய கோபுரம் என அழைக்கப்பட்டது.
இவர் பேரில் கிருஷ்ணதேவராயர் இருக்குல்ல, ஸோ ராயகோபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பெரும் படையொன்றை உருவாக்கிய அவர் பல வலிமைமிக்க கோட்டைகளையும் ஈட்டினார். அரேபியாவிலிருந்து ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை அவர் இறக்குமதி செய்தார். அவை கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களுக்கு வந்தடைந்தன. துறைமுகம் எங்கே இருக்குன்னா மேற்கு கடற்கரையில் இருக்குது, அங்கே வந்துச்சு. அரேபிய வணிகர்கள் மற்றும் போர்த்துகீசிய வணிகர்களுடன் சிறந்த நட்புறவை இவர் கொண்டிருந்தார். அதனால் சுங்க வரிகள் மூலம் நாட்டின் வருமானம் ரொம்பவும் அதிகரிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவர் கலை மற்றும் கட்டடக்கலையில் நல்லா இருந்ததுனால இவர் கிருஷ்ணதேவராய இலக்கியத்தை ரொம்ப ஆதரித்தார். இவர் அவையில் அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்ற 8 இலக்கிய மேதைகளை வச்சுருந்தார். அவரில் ரொம்பவும் புகழ்பெற்றதாக கூறப்படுவர் அல்லசாணி பெத்தண்ணா. இன்னொருத்தவர் நம்ம எல்லாம் தெரியும், தெனாலிராமன் ராமகிருஷ்ணன், தெனாலிராமன் என்று அழைக்கப்படுவார். அதுக்கப்புறம் மிக முக்கியமான போர் என்னென்னா தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போரில் கிருஷ்ணதேவராயர் இந்த கிருஷ்ணதேவராயர் தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சி பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகளும் எதுவும் இடம்பெறவில்லை. ஓகே, அப்புறம் இவர் பின்னாடி குறைந்த வயதையுடைய சதாசிவராயர் முடிசூடப்பட்டார். யாருன்னா சதாசிவராயர். யாருக்கு அடுத்து அப்படின்னா கிருஷ்ணதேவராயர், தென் அச்சுதராயர், தென் வேங்கடர், முதலாம் வேங்கடர். அவருக்கு பின்னாடி சதாசிவராயர் முடிசூடப்படுறாரு. பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமைமிக்க தகவல்வாதி ஆவார். அந்த சதாசிவராயருக்கு அரச பதவி ஏற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை பேரளவில் அரசராக வைத்து கொண்டு ராமராயரை உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். அப்போது இச்சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர்வதற்காக தக்கான சுல்தான்கள் ஒரு அணியில் திரண்டனர். எதிரிகளின் கூட்டுப்படைகள் 1565 எங்கள் தலைக்கோட்டை என்னுமிடத்தில் விஜயநகர பேரரசை எதிர்கொண்டுச்சு. தலைக்கோட்டை போர் என்னென்னு எப்படி சொல்லுவாங்கன்னா ராட்சச தங்காடி போர் அப்படின்னும் சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போரை விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்பட்டது இந்த போரில். அப்புறம் இந்த நகரை கொள்ளையடிச்சிட்டு பயங்கரமான மனித படுகொலையும் இங்கே அரங்கேற்றியிருக்காங்க. அனைத்து கட்டடங்களும் அரண்மையிலும் கோவில்களும் அழிக்கப்பட்டன. அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயம் மிகுந்த வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது. இந்த ஆரவிடு வம்சம் என்னென்னா அதுதான் அந்த ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். அங்கு அவர் யாருன்னா திருமலை தேவராயர் விலைமதிக்க முடியாத சொத்தோட சந்திரகிரி சென்றடைச்சு அங்கே ஆர வம்சத்தை தொடங்கி வச்சார். அங்கே ஆர வம்சத்தோட தலைநகர் எதுனா பெனுகொண்டாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரரசு உள்ள நிறைய சண்டை வந்தது. அப்புறம் பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தானிடம் விஜயநகர அரசு கடைசியாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எந்த வருஷம்னா 1646. எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு விஜயநகர பேரரசு? 1560 எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1336 ஸ்டார்ட் ஆனது. 1646 அதாவதுனா 1336 1646 1336 1646. ஓகே, அடுத்ததில் இதை பற்றி நிர்வாகத்தை பற்றி பார்ப்போம்.